கனகாமரம் செடி வந்து நம்ம வீட்டிலேயே வந்துட்டு எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கனகாமரம் செடிக்கு வந்துட்டு நம்ம மண்கலவை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மடங்கு வந்து செம்மண்ணா, ஒரு மடங்கு வந்துட்டு வர்மி கம்போஸ்ட்டு இல்லைனா எரு வந்துட்டு கலந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம செடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் விதையாவும் வாங்கிட்டு வந்து நாற்று மாதிரி விட்டுட்டு அதுலேருந்து எடுத்து நடலாம். அப்படிலாம் நீங்கள் நாற்றே வந்துட்டு நர்சரி இல்லைனா யார்கிட்டயாவது இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த நாற்றை வந்துட்டு வைங்க. ஒரு பையில் வந்து ஒரு செடி மட்டும் வைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய வந்து வச்சேன். ஸோ அப்போ வந்து எலி வந்து அதிகமாக வந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய செடி வந்துட்டு எலி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பிடுங்கி போட்டுருச்சு. ஸோ அதுக்கடுத்து மழையும் பெஞ்சுது. அதனால் பார்த்திங்கன்னா, நிறைய நாற்று வந்து இறந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 5 செடி வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக புண்ணாக்கு கரைச்சல், அப்புறம் ஜீவாமிர்தம், அப்புறம் பஞ்சகாவியா, அப்புறம் மீன் அமிலம், இது மாதிரி வந்து எப்பயாச்சும் நான் மாதத்தில் வந்து 1லேருந்து ஒரு 2 டைம் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன். மற்றபடி நோய் தாக்குதல் எதுவுமே வந்து வரல. ஸோ இது வந்து எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா, நான் நார்மலாக இருக்க ஒரு சிமெண்ட் பையில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் வந்துட்டு ஏதாச்சும் வேஸ்ட்டான இதில் வந்து வச்சாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு 10 செடி வச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பூ வந்துட்டு உங்கள்கிட்டேருந்தே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிழலாக இடம் இருந்தால் நிழலில் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இது வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.